ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். பாவம் சின் அவனோட ரோல் பிளே என்ன தெரியுமா? நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆனாவே கூடாது. அதுதான் அவனுடைய வேலை. ஸோ அது தெரிஞ்சும் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே தப்பு. இன்னைக்கு பாவத்துலேருந்து விடுதலையாகவே முடியல. நேற்று தினத்தில் லைவ் போயிருந்தேன். நிறைய பேர் நிறைய விதத்தில் அடிக்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஸோ கஷ்டம் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். ஓகே, ஐ வில் ஹெல்ப் யூ மை டியர் சன் அண்ட் டாட்டர். யூ நீட் டு டேக் சம் எஃபோர்ட். ஓகே, ஆக்சுவலாக இப்போ கூலிப்லேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா ஈவன் நானுமே அதெல்லாம் போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்ல வரல. நான் சரக்கு அடிச்சிருக்கேன், எல்லா தவறான காரியங்களும் பண்ணியிருக்கேன். நான் அதை விட்டு ஸ்டெப் அவுட் ஆக ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார், என்னை பலப்படுத்தினாரு, என்னை அதுலேருந்து வெளியே கொண்டு வந்தார். நீங்கள் போய் பாக்கெட்டை வாங்கி பாக்கெட்லேயே வச்சுன்னு இதுலேருந்து விடுதலை ஆகணும்னா எப்படி விடுதலை ஆக முடியாது? ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்துலேருந்து குடியிலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னா எப்படி வரும்? முடியவே முடியாது. தட்ஸ் நாட் ஹேப்பன். ஸோ அதனால் ப்ளீஸ் டேக் சம் எஃபோர்ட். ஓகே, எந்த காரியங்கள்லேருந்து நீங்கள் தவறு அதிகமாக பண்ணிங்களோ அந்த காரியத்துலேருந்து வெளியே வரதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், விடுதலை கண்டிப்பாக வரும். அது வந்தால் தான் உங்களுக்கு அடுத்த பிளஸிங் வரும். நான் வார்த்தைகள் எப்படி ஒரு சில காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன். ஸோ எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மிட்லேருந்து படிக்கிற பாருங்க. நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கழுவோம். அப்போ தான் நமக்கு பிளஸிங், ஆசீர்வாதம், நமக்கான ஒரு நோட், ஒரு பிளான், ஒரு பிளஸிங் எல்லாம் வச்சிருக்காரு அவர். அந்த பாவத்தை தள்ளி விட்டு அவர் பின்னாடி போடணும். அவரை விட்டு எடுபட ஒரு நல்ல பங்கு தெரிஞ்சுக்கணும். அங்கே மட்டும்தான் விடுதலை. ஜஸ்ட் நோட் யுவர் பாயிண்ட், கீப் கோயிங், கீப் மூவ் ஆன் வித் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டோட எடுபட ஒரு நல்ல பங்கு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். புரியுதா? புரியா? திரும்ப தெளிவாக புரியுதுனால இல்லாங்க அப்படி பார்த்துருக்கு சோத்திரமா மேலே இல்லையா? லவ் யூ.